எத்தனை நாளைக்கு தான் மேரிகோல்டில் டீயை குடிக்கணும் அப்படி இப்படின்னு யோசனை வரும். எனக்கே ஏற்கனவே எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளை இல்லை, விவரம் தெரியல, அது தெரியலன்னு சொல்கிறாங்க. ஆனால் மேரிகோல்டெல்லாம் எனக்கு இப்படி செய்ய தெரியுது. பார்ப்போம், மேரிகோல்டில் அது செய்கிறது எனக்கு பிடிச்சிருக்கான்னு தெரில. எனக்கு பிடிக்கும். இதான் மேரிகோல்டு பிஸ்கட்டு. இதை ஊற வச்சுட்டேன் தண்ணியில். இப்போ இதையும் ஒரு பூவை ஆக்கி வச்சாச்சு. இதில் ஸ்டெம்பு கிடைக்கல. ஸ்டெம்புன்னா கம்பு, அது எனக்கு கிடைக்கல. அதனால எதையோ இந்த மாவையே வச்சு, மேரிகோல்டு மாவையை வச்சு செஞ்சிட்டேன். இந்த ஸ்டெம்பு அப்புறம் ஃப்ளவர் மாதிரி பண்ணிட்டேன். எனக்கு விவரம் தெரியல. இங்கேயா என்னடா இது, எனக்கு உண்மையில எனக்கு விவரம் தெரியல. இவ்வளோ நாளாக இதை யோசிக்காமல் விட்டுட்டேனே. விவரம் தெரிஞ்சால் மட்டும் என்ன நடந்துற போகுது. இப்போ இந்த மேரிகோல்டு பிஸ்கட்டு இருக்கு, இது மேலேயே இப்படி கொடுத்துடலாம். அழகா இருக்கா? அழகா இருக்கோ என்னவோ. விவரம் தெரியலன்னு தான் இன்னும் சொல்கிறேங்க. விவரம் தெரிஞ்சு என்னதான் ஆக போதும். விவரம் இப்போ இதில் கொஞ்சம் சீனியை போட்டு சாப்பிட்லாமா? இப்படி ஏற்கனவே சீனி இருக்கும், அதனால் இதை வச்சு இப்படி சாப்பிட்ருவோம். என்ன பண்ணுறது? சாப்பிட்லாம். மேரிகோல்டு பிஸ்கட்டு, பிஸ்கட் மேரிகோல்டு பிஸ்கட்டு சாப்பிட்லாமே. இந்த மேரிகோல்டு இருந்துச்சு, ஒரு 2 பிஸ்கட் இருந்திருக்கும், 2 3. அதில் இப்படி செஞ்சாச்சு.